வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள். வணக்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் நீண்ட காலமாக நம்மளுடைய உரையாடலில் கூட நீங்கள் அடிக்கடி அதை பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் பேசியதாக சட்டமன்றத்தில் பேசியதாகவும் அவர் அந்த மாதிரி பொருள்பட சொன்னதாகவும் கூட நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ அது சட்டமன்றத்தில் மீண்டும் தாவேக எம்எல்ஏக்களால் அதை பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. உங்களுக்கு தெரியும், இதே இடத்துல உட்காந்து நம்ம திமுக எந்த அளவுக்கு முஸ்லீம் விரோத துரோகங்களை நம்ம அம்பலப்படுத்தியிருக்கோம், அது வேற விஷயம். பட் இன்னைக்கு இந்த தாவேகா சார்பாக அங்கே நின்றுட்டு பேசுறது எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்திரமாக வருது. என்ன ஆத்திரம்னு சொன்னீங்கன்னா, அவங்க தீவிரவாதின்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய தலைவர் அதாவது ஜோசப் விஜய் நடித்த திரைப்படங்களில் துப்பாக்கி, பீஸ்ட்டு, ஜனநாயகன் கடைசி அந்த படங்களில் கூட முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து தான் திரைப்படம் எடுத்திருக்காப்புல. அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, வருத்தம் கூட தெரிவிக்கல. நான் கடந்த தேர்தலில் தாவேகா சார்பாக எங்கிட்ட பேசினாங்க, நீங்கள் ஆதரவு கொடுங்க தாவேகாவுக்கு, நீங்கள் மட்டும்தான் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய அமைப்புகளில் தடா ரஹீம் மட்டும்தான் நேரடியாக வெளிப்படையாக திமுகவை கடுமையாக விமர்சித்தவர். மற்றவர்கள்லாம் ஒரு மாதிரி அப்படி பாலிசாக போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், என்னைய பாஜக கைகூலின்னு கூட சொன்னாங்க, பாஜக அதிமுக கைகூலின்னு கூட கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அது நம்ம கவலைப்படல. இருந்தாலும் நம்ம பொது வெளியில் பகிரமாக அதை அம்பலப்படுத்தணும். இப்போ என்னாச்சுன்னா இவங்க அதை பேசும்போது எனக்கு என்னென்னா, விஜய் திரைப்படங்கள் இப்படி நடிச்சிருக்காரு இல்லையா, அதுதான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி பாமர மக்களும் மத்தியிலையும் சினிமா கருத்துக்கள் ஈஸியாக போகுது. இன்றைக்கி யாருடைய வாயில் வருது கருத்துக்களினுடைய தன்மை யாரும் பார்க்கறதில்லை, யாருடைய வாயிலேருந்து வருதுன்னு தான் பார்க்குறாங்க. ஒரு சினிமா நடிகர் சொன்னா உடனே போட்டாங்க, நீங்களும் நானும் சொன்ன பெரிய அளவுக்கு ஆகலை, உண்மையா இல்லைங்களா? உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த சினிமா பிம்பம் கொண்டு ஆட்சியை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் திரைப்படத்தை நீ ஹீரோவாக நடித்து முஸ்லீமை வில்லனை போட்டு ஒரு கதாபாத்திரங்களை 1 இல்லை 2 இல்லை 3 புரியுதுங்களா நடித்து நீ அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்காம நீங்கள் அவருக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி திமுக அட்டாக் பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியலன்ற நான். இல்லை, இப்போ என்ன கேள்வினா, திமுக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்தது இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறதில் போட்ட அஃபிடவிட்டில் தவறான வார்த்தைகள் குறிப்பிட்டதில் ஆரம்பித்து அவர்கள் மீது இந்த மாதிரியான பேசினது எல்லாமே திமுக செஞ்சது உண்மை தானே? 100% உண்மைங்க. அந்த உண்மையை இன்னைக்கு நமக்கு பிடிக்கலையோ தாவேகா பேசுறதுங்கும் போது அதை திமுக இப்போ உங்களுக்கு திமுகவை அம்பலப்படுத்துறதுக்கு தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. திமுக இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்யுது, ஆனால் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினரின் காவலர் அப்படின்னு தங்களை தோட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. பாஜக கூட ரகசியமான உறவில் இருக்காங்க, ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட இப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தானே பேசுனீங்க. இன்னைக்கு திமுக அம்பலப்படும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுல என்ன தவறு? அம்பலப்படும் போது ஏற்றுக்கலாம், பட் அதை வேற யாருன்னா சொல்லியிருந்தா நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேன். நான் தாவேகா சார்பாக சொல்லக்கூடாது, எப்படி ஏற்றுக்க முடியுன்றேன். நீயே என்னை பொது தளத்தில் அவனாச்சும் சட்டமன்றத்தில் பேசினா, சட்டமன்றத்தினுடைய கருத்துக்கள் இப்போ பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவு போகிறது இல்லை, பதிவாக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் பெரிய அளவுக்கு போகிறது இல்லை. ஆனால் நீ பொது வெளியில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தோடனே முஸ்லீமெல்லாம் தீவிரவாதியை பார்க்க வச்சது யாரு? நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் கோபம். இதே முஸ்தபா என்ற நபர் யாரு? ஏற்கனவே இந்த தமிழ் மாநில முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி, ஷேக் தாவத்துன்னு, அவர் அதிமுக கூட இருப்பார், தனி மனுஷன். அவர் கூட பைய தூக்கி சுத்திருந்தா முஸ்தபா. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் முரண்பாடு விலகிட்டாப்புல. விலகிட்டு அவர் இவர் இடிக்க வரும்போது நம்ம கிட்ட தான் பாதுகாப்பு ஆபீஸ்ல தங்கி இருந்தாரு கொஞ்ச நாள். என் ஆபீஸ்ல என் கூட தங்கி இருந்தாரு. அதன் பிறகு டிடிவி தினகரன் தனி இது அமமுக ஆரம்பிக்கும் போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாங்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறோம். அந்த பிரச்சாரத்தில் தொழுகை நேரம் வந்துச்சுன்னு நாங்கள் தொழுகைக்கு போகிறோம். முஸ்தபா தொழுகைக்கு வரல. ஏன் தொழுகைக்கு வரல? அண்ணன் தனியாக அண்ணன் கூட 500 பேர் நிற்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்க. முஸ்தபா நின்று தான் அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த தொழுகை கூட வேணாம், எனக்கு அரசியல் தான் அப்படின்ற அளவுக்கு நிலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அதன் பிறகு திடீர்னு பார்த்தா தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லி போனாப்புல. இவரும் இன்னொரு கூட இவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் என்னன்னு சொன்னால் தமீம்னு சொல்லிட்டு, அவர் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் இருந்தவர், விலகி ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு பரபரப்பாக செய்திகள்லாம் ஊடகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பரபரப்பாக வந்தது.
ஏதோ மிகப்பெரிய ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, மிகப்பெரிய சமுதாயம் அப்படின்ற மாதிரி என்ன சினிமா கூட போய் ஆதரிச்சது பெரிய ஏன்னா அளவு. அன்னைக்கு வந்து விஜய் நம்பி யாரும் போக தயாரா இல்லை. அப்படி இருக்கும்போது பெருசாச்சு. இப்போ இந்நிலையில் தான் என்னாச்சு, இதே முஸ்தபா வந்து அந்த தமிம் கிட்ட உட்காந்து சொல்லியிருக்கான், டேய் இங்கே வேலைக்கே ஆகலை, இங்கே மரியாதையே கொடுக்க மாட்டாங்க, நம்ம திமுக கிட்ட போனாலும் மரியாதை இருக்கும், அதுவும் தாமக்காட்டேருந்து வெளியே நம்ம போனோம்னா இன்னும் மரியாதை நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், சொல்லி பேசிட்டு நீ முதல்ல போ, நான் நாளைக்கு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டது திமுகவுக்கு வந்தான். யாரும் முஸ்தபா தான். இது வந்து கிசிஸா சொல்றீங்களா? இல்லை, இது ஃபேக்ட், நீங்கள் ஃபேக்ட், இது நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மும்பை என்ன பண்ண புஷியானந்த் கிட்டே ஆதவ அர்ஜுனா கிட்டே பாருங்கள் முஸ்லீம் அமைப்பு போனால் முஸ்லீம் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு பேசிட்டோம் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு சாந்தப்பட்டு பயங்கர ராஜேந்திரமா இருக்காது. இப்படி நீங்கள் எம்எல்ஏ ஆன சரி, நீ இன்னைக்கு சட்டமன்றத்தில் அழுகிற, நான் வேணாம்னு சொல்ல, அழுகு அது உணர்வு ரீதியானது. நீ இத்தனை வருஷமா பொது தளத்தில் சிறைவாசிகளை பற்றி பேசியிருக்கியா? ஒரே கேள்வி, உனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சி பேசுனியா? அல்லது போராட்டம் பண்ணியா? இல்லை அந்த குடும்பத்தார்களை பற்றி போய் சந்திச்சியா? ஏதாவது ஒன்று இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து நீ அடுத்து ஒப்பாரி வச்சு அன்னைக்கு நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடிப்பு, என்ன அது? அதுவும் யார் கூட சேர்ந்துட்டு நீ நடிக்கிறேன்னு நம்ம அப்படியே கடந்து போயிடும். முஸ்தபா நடிக்காருங்கிறீங்களா? அது 100% நடிப்பு. உணர்வா இல்லையா? அவர் ஒரு இஸ்லாமியரா அவருடைய மன இவர் இஸ்லாமியர் இருந்தால் தான் சொல்கிறேன், தொழுகை விட்டுட்டு டிடிவி தினகரன் பக்கத்தில் உட்காந்துருந்தவருங்க. கேட்டால் எனக்கு தொழுகையோட டிடிவி தினகரன் முக்கியம்னு சொன்னவர். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம கலந்து வந்துட்டோம். அது வேறு விஷயம். நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத நிலைக்கு காரணம் ஒரே காரணம் இந்த படங்கள்ல. நான் உங்களுக்கு தெரியும், விஜய் இது இன்னைக்கு 2012 விஜய் வீடு முற்றுகையிலிருந்து விஜய் வந்து அந்த திரைப்படத்தில் ஏன் சொன்னால் மற்ற இப்போ எல்லாருமே பொதுதளத்தை என்ன பேசுகிறாங்க, விஜயகாந்த் நடிச்சிருக்காரு, சரத்குமார் நடிச்சிருக்காரு இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படங்களை கூட நான் பார்த்தேன். தொண்ணூறுகளில் வந்து ஆமாம் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி கசாம் கான் அப்படியே நடிச்சு. பட் அதெல்லாம் ஒரு கான்செப்டாக இருக்குது. அது ஒரு படத்தினுடைய ஒரு இதுதான் இது. ஆனால் துப்பாக்கி படம் வந்து பார்த்திங்கன்னா விஷமத்தனமான படம். அது வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா இஸ்ரேல் போன்ற சித்தாந்தவாதிகளால் வெளிவரப்பட்ட படமாகவே நான் பார்க்குறேன். நான் ஏன் சொன்னால் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய போராட்டமாக இருக்கட்டும் அல்லது மத ஜாதி எந்த போராட்டமாக இருக்கட்டும், பணக்காரன் வரமாட்டான், ஏழையும் வரமாட்டான், நடுத்தர சமூகம் தான் வரும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா அந்த சமூகம்? அப்போ என்ன பண்ணுறான், ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்ட். ஒரு முஸ்லீம் வந்து துணிக்கடையில் வேலை செய்வான், ஒரு முஸ்லீம் வந்து பங்க் கடை வச்சுருப்பான், ஒரு முஸ்லீம் டீ கடையில் வேலை செய்வான். இவங்களுக்கு திடீர்னு உத்தரவு வரும், எங்கள் பாகிஸ்தான்லேருந்து வருமா, இவங்க போய் குண்டு வைப்பாங்கன்னா அதை விஜய் போய் கண்டுபிடிப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்களை போன்ற இளைஞர் இன்னைக்கு நான் முதுமை இளைஞராக இருக்கும்போது என்னை போன்ற நபர்கள் சிறைப்பட்ட காரணமாக சிறைக்கு போகிறதுக்கு காரணம். ஆமாம், இதெல்லாம் அப்படியே தேட்டரில் வருது, படம் பார்க்குறாங்க, மக்கள் மனசு நிற்குது, நீதிபதி ஆகிறாங்க, வழக்கறிஞர் ஆகிறாங்க, ஒரு கால் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பான். இல்லை, அதே படத்தில் தான் வந்து இந்து பெயர் கொண்ட ஒருத்தர் வந்து தேச துரோக செயல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரையும் சுட்டுக் கொள்றாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த கான்செப்ட் என்ன, அந்த பாகிஸ்தானு முஸ்லீமு இதுதானே. நீங்கள் இப்போ நான் ஒரு உரையாடலுக்காக கேட்குறேன்னா, இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளை காட்டணும். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒரு காவி வேட்டி சட்டை கட்டின மாதிரி நம்ம காட்ட முடியாது. பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் இயல்பான அடையாளம் ஒரு குல்லா வச்சுருப்பாங்க, அவர்களுக்கான ஒரு தோற்றம் இருக்கும்ல. இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எப்படி அடையாளப்படுத்தினா வந்து சரியாக இருக்கும்? இல்லை, நீ பாகிஸ்தான் தீவிரவாதியை காட்டல, இங்கே வந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, இங்கே வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அது எல்லா முஸ்லீம்களும் இப்போ அதாவது வேலைவாய்ப்பு, கல்வி எல்லா வகையிலுமே முஸ்லீம்கள் பின்தங்கிடுறாங்க. ஏதோ ஒரு 5% இருக்கானுங்க செல்வந்தர்கள், இது வேறு விஷயம். 95% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்காரிய கமிஷனே என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில் தான் இஸ்லாமியர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க போது இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து படத்தை பார்த்தோன்னா அது மனசில் அப்படியே அவங்க நினச்சிக்கிறாங்க. ஒரு செருப்பு கடையில் போய் செருப்பு வாங்கும்போது முஸ்லீமான்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி வட இந்தியாவில் நடக்குதுங்க, முஸ்லீம் கடையில் வாங்குறதில்லை பெண்கள். அப்படி ஒரு பயங்கரமாக வந்து சித்தரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த மனநிலை இல்லை இருந்தாலும் அதை உருவாக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் எல்லாருமே அண்ணன் தம்பி தான். திரைப்படங்கள் சங்கிகள் இங்கே வந்து அரசியல் செஞ்சாலும் கூட இங்கே மதவாத அரசியல் எடுபடாமல் போகிறது காரணம் இங்கே தமிழர்கள்ட்ட இருக்கிற மனநிலை. அவங்க வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிற மாமன் மச்சான் தான். அது இருக்குது. இருந்தாலும் இவங்க தொடர்ந்து இது போன்ற திரைப்படங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு போவோம். அப்போ தான் அதை நாங்கள் எதிர்க்க வேண்டியது நாங்கள் கடமை எதிர்க்கிறோம். அதுக்கு நீங்கள் அரசியலில் வந்துட்டு எனக்கு எல்லா மதமும் சம்மதம் இல்லையா, நீ கிறிஸ்துவர்களை அப்படி காட்டி படம் எடுத்திருக்கியா, உன்னை விட்டுருப்பாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து கிறித்துவத்தை அவர் வைக்கிறாரா அப்படின்னு ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுனால கேட்குறீங்க. இப்போ இந்த லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல, இது இவர்கள் செய்கிறாங்க, இப்போ சங்கிகள் வந்து இந்த மாதிரியான இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது.
நம்ம வந்து மாலேகான் விஷயத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு அதிகாரி கூட வந்து போலியான அந்த கவச உடை இல்லை பிரச்சனை இல்லை அவர் கொல்லப்பட்டதெல்லாம் கூட பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத நீங்கள் அந்த லாஜிக்கில் வைக்க முடியும். இப்போ கிறித்துவர் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத செயலில் கிறித்துவர்களோ கிறித்துவ அமைப்புகளோ ஏதாவது ஈடுபட்டிருக்கா இருந்தால் அந்த லாஜிக் வைக்கலாம். இப்போ வந்து பாட்ஷா படத்தில் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் வந்து ஆண்டனியை வந்து வச்சுருப்பாங்க. அது பேர் இப்போ அது இந்த கேரக்டர் பேர் அப்படிங்கிறத வச்சுட்டே நம்ம வந்து மொத்த சமூகத்தையும் இவர்கள் தான் அப்படிங்கிற பொதுப்படை புத்திக்குள்ள தள்ள வேண்டியது இல்லை தானே. இப்போ நம்ம அதை எதிர்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வாண்டடாக நம்ம வந்து ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு பாருங்கள், அந்த துப்பாக்கி படத்தில் ஒரு இந்து தான், அதை எந்த இந்துக்களாவது ஒரு இந்துவை வந்து தேச துரோகியாக காட்டினான் அப்படின்னு இந்துத்துவ அமைப்புகள் யாரும் போராடல தானே. அப்படிங்கும்போது அது எப்படி நீங்கள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது நான் இது வந்து உங்கள்கிட்ட உரையாடலுக்காக தர்க்கத்துக்காக தான் பேசுகிறேன்னா எனக்கு இப்போ தனிப்பட்ட பார்வை வேறு இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் தர்க்கத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய கேள்வி கேட்குறேன். என்னன்னு சொன்னால், முஸ்லீம் குண்டே வைக்கலையாண்ணா? வச்சாங்க, இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. மும்பையில் நடந்திருக்கு, இதே கோயம்புத்தூர் நடந்து எல்லாமே நடந்திருக்கு. இல்லை இப்போ சமீபத்தில் கூட வந்து காஷ்மீரில் பெரிய அதான் சொல்கிறேன், அது நடந்திருக்கு. பட் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மும்பையில் நடந்து குண்டுவெடிப்பு நடந்ததுன்னா அதுக்கு முன்னாடி கலவரம் நடக்குது, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ நீ அந்த காட்சியும் படுத்திட்டு இதை வெளியிட்டேன்னு சொன்னால் நானே கைத்தட்டி வரவேற்பேன். புரியுதுங்களா? இது கோயம்புத்தூரில் வந்து நவம்பர் கலவரத்தில் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்களுடைய சொத்துக்கள்லாம் சொல்லி அது பிறகு தான் குண்டுவெடிப்பு நடந்தது. அப்போ நீ அந்த காட்சியை கட்டுப்பட்டாமல் இதை மட்டும் காட்சிப்படுத்த ஒரு தாக்குதல் எதிர்வினை. அப்போ இது எந்த வகையான ஒரு நீதி அப்படின்ற? நீ காட்சிப்படுத்தினா ரெண்டும் காட்சிப்படுத்தணும். ரெண்டும் நடந்தது தானே, நடந்தது தானே நீ எடுக்கிறேன்னு. அதேமாரி வந்து இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து அமெரிக்கா உட்பட அமெரிக்கா என்ன நினைக்கிறான், கொடுமை நடந்துட்டு இருக்கு. இது பாலஸ்தீனில் நடக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்தவர்கள் எதுவும் நடக்குது, பாலஸ்தீன் நடக்குது, அதெல்லாம் எடுத்துருக்கலாமே. நீ பாகிஸ்தானை பற்றி எடுக்கிறேன்னு சொன்னால் பாலஸ்தீனை பற்றி எடுத்துருக்கலாமே ஒரு படம். பாகிஸ்தானில் வந்து அமெரிக்கா சந்தைன்னு ஒன்று இருக்கு, இங்க என்ன விஷயம் நடக்குதோ அதை வச்சு என்னன்னு இங்க முஸ்லீமை எடுத்தனா, முஸ்லீமை கான்செப்ட் பண்ணி எடுத்தனா சென்சார் போர்டு ஈஸியாக கிடைச்சிடும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது நீ வந்து பெரிய தேசபக்தனா, ஏன்னா நீ முஸ்லீம் எதிர்த்த தேசபக்தனா அப்படி, ஏன்னா பிஜேபி RSS உருவாக்கி இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட்ல தான் விஜய் போயிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, விஜய் ஜோசப் விஜயா இருக்கார், அவரை சங்கிகள்லாம் கடுமையாக எதிர்த்தாங்கல்ல, அவர் படத்தை ஓட விடாம பண்ணது வச்சது. இன்னைக்கு ஜோசப் இன்னைக்கு பிஜேபி சொல்லி தான் விஜய் முதல்வராக இருக்காரு. நீங்க நம்புவீங்களா? ஜோசப் பிஜேபி உடைய கட்டமைப்பு தான் இந்த ஜோசப் விஜய் பண்ற. பாஜக வந்து ஒரு கிறித்துவரை முதல்வர் ஆக்குறது அளவுக்கு ஜனநாயகம் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் ஆட்சி, கொள்கை ரீதியான ஆட்சி. அந்த கொள்கை ரீதியான ஆட்சியை வந்து எதிர்க்கிறதுக்கு பாஜகவில் ஒன்றும் முடியல. எவ்வளோ தலை கீழே கால் மேலே வச்சு அப்போ என்ன பண்ணுறான், மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உருவாக்குறான், ஒரு 10 வருஷம் ஆள விடுறான். அதுக்கப்புறம் அவர் காலி பண்ணுறான். இன்னைக்கு கம்யூனிஸ்டும் காலி, கொள்கைவாதியும் காலி, அதுவும் காலி. இப்போ அதே தமிழ்நாட்டில் வந்து இப்போ அதிமுகவும் திமுகவும் கொள்கை ரீதியாக இருக்காங்க. இவன் வந்தா பல முரண்கள் இருக்குது, ஊழல் உட்பட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால கால் உண்ட முடியல. அப்போ இந்த கொள்கையை வந்து ஒழிக்கணும். இந்த கொள்கை ரீதியான திராவிடங்கிற எந்த கொள்கையும் இருக்கக்கூடாது, தமிழ் தேசியமாக எந்த கொள்கையும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கோமாளி கூட்டத்தை உருவாக்கணும்னா அதுக்கப்புறம் அவனை ஈஸியாக கழட்டி விட்டுருலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நீ லாடல்லாத குதிரை. தாவேக்காவை பொறுத்தவரையிலும் லாடல்லாத குதிரை. அவன் சொல்கிறாங்க அடுத்த 10 வருஷத்துக்கு தான், அதுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு விஜய் தான்றாங்க நிறைய பேர். நீங்கள் கூட சொல்லுங்கள், இந்த 5 வருஷத்துக்குள்ளே முடியாது பாருங்கள், சாப்டர் க்ளோஸ் ஆகும் பாருங்கள். ஏன்னா பாஜக அதுக்கு மேலே விரும்ப மாட்டான். புரியுதுங்களா? ஒரு மம்தா பானர்ஜிக்கு விட்டானா கூட அது வேறு விஷயம். ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்து அதை உடைக்குது. மம்தா பானர்ஜிக்குன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது. இது விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய்க்கு இப்போ பாருங்கள், அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே வந்து விஜய் சாப்டர் க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. லாடல்லாத குதிரை யாருக்கும் எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இப்போது நானே எடுத்துக்கங்க, தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு 5-6 யூடியூப் ஆச்சும் போய் பேசுவேன். நான் போய் பேசுவேன். தேர்தலுக்கு பிறகு கூப்பிட்டா கூட போகிறது இல்லை. நான் மனசு என்ன பேசி என்ன யாருக்கு பேசி யாரோ ஒரு கூட்டாடி வருவான், ஏதோ 2-3 டைலாக் விடுவான், அந்த மக்கள் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ இந்த மக்களை நம்ம வந்து ஒன்றையும் திருத்த முடியாது, மனசோடு வந்துட்டு உடைஞ்சுதான் இல்லையா? அப்போ இது போன்ற போராளி குழுக்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன்னா அவன் பார்க்குறான் தமிழ்நாட்டில் மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே போராடக்கூடிய ஒரு குழு இருக்குது. இந்த குழுக்களை ஒழிக்கணும். என்னென்னா ஒரு கோடு இருக்காது, கோடை அழிக்க முடியும். பெரிய பக்கத்தில் ஒரு பெரிய கோடாக போடும். அப்போ என்ன பண்ணுறான், ஒரு கோமாளி கூட்டத்தை உருவாக்கு. இப்போ எல்லாருமே பாருங்கள், இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகளை போங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அவ்வளோதான் அப்படின்னு
என்ன என்னத்தை பண்ற அப்படின்ற இல்லை. அப்போ இந்த சித்தாந்தங்களை உருவாக்குறதுக்கு பாஜக போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் ஸ்லீப்பர் செல். பாஜகவின் ஸ்லீப்பர் செல் தான் விஜய். 100%. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு விஜய் கிறித்துவர், சபாநாயகர் கிறித்துவர், நிதி அமைச்சர் கிறித்துவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் கிறித்துவர், அப்புறம் வந்து நீங்களே இப்ப வந்து கேளுங்க இல்ல சொல்றோம் பாஜகவுக்கு வந்து வெப்பன் சப்ளை பண்ற வேலையை இல்லைங்க. கிறித்துவர் சொல்றேன் நான். கிறித்துவர் அந்த 8 பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதாவது பட்டியலின மக்கள். அதுல 7 பேர் கிறிப்தவர்கள். அது டைரக்ட் கிறித்துவர்கள், கிறிப்தவர்கள். இதே கண்டி பாஜக வேற இடத்துல இப்படி நடந்துருந்தா விட்டுருப்பானா? ஏன் விடுறான்? அவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டார்கள், அதுதான் விடுறான். ஏன் விடுறான்னு சொன்னா இல்லைன்னா விட மாட்டாங்க. அவன் பயங்கர எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து சிஸ்டத்தை அவனை கேட்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னா, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. இதுல பாஜக காஷ்மீர்லேயே இல்லைங்க. காஷ்மீர்லேயே மக்கள், நீங்க சொல்றக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட காஷ்மீர் முழுக்க முஸ்லீம்கள் உள்ள பகுதி, ஒரு 5% தவிர. அங்கேயே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து விடலையாம பாஜக அவர்கிட்ட காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது சரி விடலையே. அந்த உள்துறை அமைச்சருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சிஸ்டமே மாற்றி கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே விடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? விடட்டும், அவன் என்ன பண்ணட்டும். நமக்கு இப்போதைக்கு வந்து திமுக இந்த செட்டப்புகள் கொள்கையை ஒழிக்கணுங்க. திமுகவும் பாஜக கூட ரகசியமா டீலிங்ல இருந்ததுன்னா அதை விட நல்ல விசுவாசமான ஆளுங்க. அதாவது திமுக கூட பாஜக ஒரு கள்ள உறவு இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம நாடு வச்சுக்க மாதிரி நீங்க சொல்லுவீங்களான்னு பார்க்கறேன். அவங்க 100% அவங்க மாமூல் மாசம் 500 கோடி கொடுத்துட்டு தான் பாஜக கிட்ட அவங்க 5 வருஷம் ஆண்டாங்க. திமுக ஒன்றும் பத்திரமாட்டு தங்கமாலாம் இல்லை. அதுக்காக நம்ம இந்த சைனட் தூக்கி கழுத்துல மாட்டிக்கூடாதுன்ற நான் இந்த விஜய் தூக்கி சைனட் இருக்கு. இது ஆபத்தானது. அவனை நம்ம எதிர்க்கிறோம், வேற விஷயம். அவனை திமுக விட விஜய் ஆபத்தானவரா? ஆமா, 100%. ஒட்டுமொத்த நீ கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தவாதி தான் அவனை உருவாக்கி இருக்கிற கார்பரேட்டுகள். அவனை பேக்கப் வேலை செய்யறது யாரு? ஃபுல்லாக வந்து கார்பரேட்டுகள் உருவாக்கி பேக்கப் பண்ணுறாங்க. அதை வந்து பாஜக வேறு வழி இல்லாமல் விட்டு, சரி இவனை விட்டாங்கன்னா தான் நம்மளால் தமிழ்நாட்டு களத்தை வந்து மாற்றுவோம். முதல்ல களத்தை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலாச்சார பண்பாட்டையும் களங்கப்படுத்தணும். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக். தமிழ்நாட்டுடைய கலாச்சார பண்பாட்டை களங்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எளிதாக போயிடலாம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோடு தான் செயல்படுறாங்க. திடீர்னு நீங்கள் வந்து அரசியலில் தீவிரமாக இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்போட காரணம் என்ன? இல்லை, அதுதான் நீ எல்லாமே பசங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த தாவக்கா முதல்ல எங்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, இது தாவக்காக்கு ஆதரிங்க, ஏன்னா நீங்கள் தான் திமுக கடுமையாக எதிர்க்கிறீங்க, ஆனால் நீங்கள் தாவக்காக்கு ஆதரிங்கன்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், தாவக்காக்கு ஆதரிக்கலாம், ஆனால் முஸ்லீம்களை தீவிரவாதி இந்த விஷயத்தை அப்படிங்கும்போது லெட்டர் கேட்டாங்க. ஒன்றுக்கு 3 லெட்டர் நான் கொடுத்து விட்டேன். அவங்க பசங்க கேட்டாங்கன்னு கொடுத்து விட்டேன். வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவங்ககிட்ட கொடுத்து விட்டேன் லெட்ரு. அதில் வந்து மன்னிப்பு கேட்கு, மன்னிப்போடு பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறாரா, ஒரு வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் அதுக்கு தயாராக இல்லை அவரு. அதனால நீங்கள் வாங்கினோம், இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரல அப்படின்னு ஒதுங்கிட்டோம். அப்போது பசங்க மத்தியில் என்னாச்சுன்னா, தாவேக்கா வெற்றி பெற்றோன்னா எவனும் எம்எல்ஏ ஆகிட்டேன், நம்ம ஆக முடியல, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அண்ணன் சரியில்லையே, அண்ணன் விட்டார கோட்டை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான், சரிப்பா நான் தவறு பண்ணியிருக்கேன் தலைமையில் இருந்துட்டு நீங்கள் வந்து தலைமை தாங்குங்க, நான் ஒதுங்குறேன், நம்மளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அடுத்த தலைமுறை உருவாகணும். ஏன்னா நம்ம பாபா கூட இருந்து மாணவனாக இருந்து அரசியல் பழகணுங்க. ஏதோ அற்ப சொற்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து கொள்கையை விட்டு போய் நம்ம களம் மாறி ஏதோ ஒரு காரணத்துக்காக மாறணும்னு சொன்னால் அந்த பேர் நான் வாங்க தயாராக இல்லை, நான் அப்படியே ஒதுங்கிறேன். நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டம் வச்சிங்க, எப்படி வேணாலும் நீங்கள் சமூக பணி செஞ்சீங்க, நான் விலகிறேன் அப்படின்னும் போது தான் வந்து உட்காந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு செட்டில் ஆச்சு. ஏன் சொன்னால் அப்படி ஒரு மனநிலை உருவாச்சு தமிழக அரசியல் சமீபத்தில். நீங்க வருத்தப்படுறீங்களா? நம்ம ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கலாம், நம்ம அமைப்பு சின்ன வருத்தம் கூட இல்லை. கடைசி வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை, கடைசியில் அதுதானே எங்கள் கொள்கை. நம்ம வந்து இப்போ அங்கே இல்லை கொள்கை, நீங்கள் பேசுகிற செயல்பாடு ஒன்று இலக்கை நிறைவேற்றுறதுக்கு போகணும்ல. கடைசி வரைக்கும் நாங்கள் ரோட்டில் இருந்து கோஷம் பண்ணிட்டு இருப்போம்னா சட்டமன்றத்துக்கு போகணும், பேசணும், நம்ம அதுக்கான வேலையை செய்யணும்ல. இல்லை, அதுக்கான வேலையை செய்யறதுக்கு நீங்கள் வாய்ப்புகளே கிடைக்கிறது. நீங்கள் பேசுகிற உங்களுடைய பேச்சு எல்லாமே வெளி பேச்சாக தானே இருக்குது, உள்ளுக்குள்ளே போடல. அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டிய இடத்துல அதிகாரத்துக்கு போகணுன்றதுக்காக நம்ம யார் காலில் விடலாம், எந்த கொள்கை வேணால் எடுத்துக்கலான்ற மனநிலையில் நான் இல்லை.
சரி. பாபா மாரி நம்ம பாபா கூட என்றைக்குமே அவர் எம்எல்ஏ ஆனதில்லை, எம்பி ஆனதில்லை, ஆனால் இன்னை வரைக்கும் வாழ்றாரு. வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இருந்துட்டு போவோன்றது தான் நம்முடைய எண்ணம். ஏன் சொன்னால் இந்த அற்பமான இந்த 5 வருஷம் எம்எல்ஏ எம்எல்ஏன்றதோட இன்னார் வரான்றது தான் மரியாதைக்குரியது. அந்த கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கணும். திமுக கூப்பிட்டது, அதிமுக கூப்பிட்டாங்க, நம்ம யார் கூப்பிட்டா போகிறது இல்லை. நம்ம சமூக பிரச்சனையாக முன்னாடி நிற்போம். அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த தாவேக்காவை எதிர்ப்பதற்காக திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பீங்களா? அப்படி ஏதாவது முதல்ல உங்களுக்கு தெரியும், நம்ம திமுக கடுமையாக எதிர்க்கும் போது நம்மளை பாஜக அதிமுக கைக்கூலி மாதிரி சொன்னாங்க. இப்போ கடுமையாக தாவேக்காவை எதிர்ப்பதனால நம்ம இப்போ அண்ணா அறிவாளி அடிமைன்றாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம மக்களுக்கு அடிமையாக இருக்கோம், இருக்கா இல்லைங்களா? நம்ம யாருக்கு அடிமையாக? அன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடுமையாக எதிர்த்தோம். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சியில் இருந்தால் இன்றைக்கி கூட திமுக செஞ்ச தவறுகளை நம்ம பொதுத்தளத்தில் எதுக்கு இது பண்ணதில்லை. இப்போ நேற்று கூட தமிழ் அன்சாரியும் ஜவஹர்லாம் காற்று பூச்சின்னு கத்துறீங்க. என்ன கத்துறீங்க? ஒரே வார்த்தை, நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? திரைப்படங்கள்லாம் உங்கள் தலைவர் இப்படி எடுத்துருக்காரு, அதை பற்றி பதில் சொல்லு தம்பி, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஆஃப் ஆகிட்டு இருப்பாங்களா? ஏன் அவங்க பேசலை? அவங்களுக்கு தெரியல அந்த கருத்து, திரைப்படங்கள் இப்படி நடிச்சிருக்காரு, பேசலை. அதை விட்டுட்டு திமுக ஏதோ பத்திரமாட்டு தங்கம் மாதிரி பேசுறாங்க இல்லையா? இதுதான் கோவம் வருது. இதான் கோவம். இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுக்குற நிலை, திமுக முட்டு கொடுக்குற நிலை. அப்போ முஸ்லீம் இதே ஜவஹர்லாம் கடுமையாக விமர்சித்து இந்த விஷயத்துல பேசிய மாறி இவங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, மாறி அரசியல் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட அவனுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா அப்போ அவங்க படங்கள்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியும். உலகம் அறிஞ்சிருந்துச்சுன்னா அவன் ஆஃப் ஆகிட்டு இருப்பான். அதை விட்டுட்டு திமுகவுக்கு இவங்க வர்ணம் பூசுறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் 2 பேரையும் அட்டாக் பண்ணி தான் நான் வீடியோ போட்டேன். 2 பேரையும் அட்டாக் பண்ணி. சரி, இப்போ நீங்கள் 26 தேர்தலுக்கு முன்னாடி கடுமையாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் குறிப்பாக நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு துணையாக இருந்தீர்கள். நான் உங்களை ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரியதாக அந்த விஷயத்தில் பேசியிருக்கேன். அதாவது இஸ்லாமியர்கள் தரப்பில் சீமான் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்த சூழலை மாற்றுவதற்கு இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு உரையாடலுக்கான இடத்த பிளாட்ஃபார்மை உருவாக்குனீங்க. நீங்கள் நிறைய கேள்விகள் அவர் சீமான் அவர்கள் பதில் சொன்னார், வச்சார், எல்லாம் ஒரு ஆரோக்கியமாக போயிட்டு இருந்துச்சு. சடார்னு என்ன நடந்துச்சு? அதுலேருந்து அப்படி ஒரு மாதிரி விலகல் நடந்துச்சு. என்ன இன்னும் வரலையும் நட்பாக தான் இருக்கும். பட் அந்த தேர்தல் நேரத்தில் அண்ணன் கூப்பிடல எங்களுக்கு. ஏன் அவர் அண்ணன் ஒரு வார்த்தை, அண்ணன் வாங்கினே எனக்கு ஆதரவு கொடுங்க. அவரை கூப்பிட்டு தானே நீங்கள் ஊராக இஸ்லாமிய பகுதிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க? இல்லை, அதுக்கெல்லாம் கூப்பிட்டாரு. பட் தேர்தல் நேரத்தில் அண்ணன் நீங்கள் எனக்கு ஆதரவு, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்கல, இல்லை கூட்டணின்னு நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லலை. ஒரு வார்த்தை, அண்ணா எனக்கு ஆதரவு கொடுத்து வாங்கின களமாடுங்கண்ணே. நீங்கள் வேட்பாளராக உங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கல நான். எனக்கு என்னன்னு சொன்னால், அவர் அழைத்து இருந்தார்னா நம்ம மாநில நிர்வாக குழுவை கூட்டி, அப்போ இந்த தேர்தலில் நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக களம் காணுவோம். நமக்கு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, நமக்கு கொள்கை ரீதியாக இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு நம்ம கொள்கை ஒரு கட்டத்தில் வெற்றி அடையணும்னா ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே? வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, வெற்றி தோல்வி முக்கியம் இல்லைன்னா சீமான் அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, உங்களுடைய கொள்கை சரியா இருந்தால் அந்த கொள்கை சரியான கொள்கை வெற்றி அடையணும், அது வெற்றி அடையும். ஆனால் அது நமக்கான வெற்றி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய இலக்கு அடையும் மாதிரி ஆகும். ஏதோ எவங்க கூட போய் சேர்ந்து யாரும் எம்எல்ஏ எம்பி அமைச்சராக இருந்து அது வேற, அதனால எந்த லாபமும் இல்லைன்றாரு. நீங்க சொல்லும் போதே நமக்கு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லைன்னா அது ஈர்ப்பு விதியின் அடிப்படையிலே உங்ககிட்ட வராது, அந்த வெற்றி வராது. இல்ல வெற்றியை நோக்கி நகரணும், வெற்றி நமக்கு முக்கியம் அப்படிங்கறது நோக்கி தான் நகரணும். இல்ல வெற்றியை நோக்கி தான் நகரணும். ஆனா அவ்வளவு தடுங்கள் இருக்கு, சாதாரணமானது இல்லை. தமிழக அரசு பயணம் சாதாரணமானது இல்லை. ஆனால் சீமான் கூட இன்னைக்கு தனிச்சு களம் காண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒன்றும் முடியலையே. அவர் எடுக்காத போராட்டம் இல்லை. மக்கள் நல்ல மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருந்தது, தமிழர்கள்ட்ட பெருவாரியான ஆதரவு இருந்தது. பின்னடைவுன்னும் போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதான் இந்த 8ல இருந்து 4 வரும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி எதுவும் சதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது சதி இருக்க வாய்ப்பு இருக்கு? இருக்கலாம், மேபி. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இங்க கொள்கை ரீதியான அரசியலை ஒழிக்கணுன்றது தான் திட்டம், வேற எதுவும் இல்லை. அதுல சீமானும் சீமானு நம்ம சொல்லிக்கலாம், நிறைய பேர் சொல்லிக்குவாங்க, திமுக எதிர்க்கிறாரு, அதிமுக எதிர்க்கிறாரு, ஏன் பிஜேபி விடுறான், இவர் பிஜேபி கைக்கூலின்னு. பிஜேபி திமுகவாச்சும் ஏற்றுக்குவோம், அதிமுகவாச்சும் ஏற்றுக்குவோம், சீமானை ஏற்றுக்குவானா? ஏன்னா தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது இந்திய இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்கும் இன்னைக்கு நேத்தான போர் இல்லை, 5000 ஆண்டு கால போர் உங்களுக்கு தெரியும், இருக்கா இல்லைங்களா? அதனால்தான் பெரியாருடைய திராவிடம் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது, தமிழர்கள் அடையாளம் தான் பிரச்சனை.
தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்கும் முன்னாடி அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் ஊன்றாருன்னா ஆரியம் எப்படி ஏற்றுக்கும்னு சொல்கிறேன். ஏற்றுக்காரு. இருந்தாலும் இங்கே திராவிடத்தை எதிர்க்கிறாரா, எதிர்க்கிட்டோம் அப்படின்னு தான் விட்டு வச்சுக்கலாம். வேற ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து காலி பண்ணுவோம் இவரை அப்படின்றது தான். அதான் சொல்கிறேன், திராவிடத்தையும் ஏற்றுக்குவோம், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்க மாட்டான். சீமானை விட விஜய் வந்தோன்னே விஜய் இது பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டான் பாருங்க. இன்னைக்கு விஜய்க்கும் பிஜேபிக்கும் முரண்பாடாக இல்லை. நல்ல பிஜேபி என்ன சொல்கிறேன்னா அது இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் தடை, குர்பானி கொடுக்க நீதிமன்றம் மூலியமாக, ஏன்னா அப்ஜெக்ஷனே பண்ணலையே தமிழக அரசு. ஒரு நீதிமன்றத்தில் குர்பானி கொடுக்குற விஷயத்தில் நீதிமன்றத்தில் யாரோ ஒருத்தர் மனு போடுறான். அப்போ அரசு தரப்பில் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணணும்? சரி, இது ஒரு மத சம்பந்தமான விஷயம், இதில் வந்து எடுத்தங்கவுத்துன்னு சொல்லி போடும்போது இதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியல, கம்முன்னு இருந்தாங்க. அவன் என்ன பண்ணுறாரு, நீதியரசர் பதில் சொல்கிறாரு, இது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸு, அது அறுக்கிற கூடத்தில் போய் அறுக்கட்டும், மற்ற இடத்துல அறுக்கக்கூடாதுன்றது. அப்போது அறுக்கிற கூடம் வந்து விற்பனைக்காக. அது இப்போ ஆடு கறி விற்கிறாங்கன்னா அவன் தான் எடுத்து போய் அந்த தொட்டியில் அறுப்பான். இப்போ நான் ஒரு ஆடு எடுத்து போய் குர்பானி கொடுக்கணும் அங்கே போகணுன்னா என்னை விடுவானா? அதுக்கான செட்டப் இல்லை. அப்போ இதெல்லாம் தமிழக சார்பாக வந்து விலக்கி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அதை தடை உத்தரவு. அடுத்தது பிசிஎம் என்கின்ற அந்த இடஒதுக்கீடு அதில் சில குளறுபடிகள் இருக்குது. அந்த வழக்கு போட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தவாதியாக தான், முஸ்லீம் எதிர்ப்பு சித்தாந்தத்தோடு போட்ட மாதிரி தான் தெரியுது. அது அதில் வந்து தமிழக அரசு சார்பாக எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோம். இங்கே எப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் என்ன நமக்கு ஆதரவாக கிடைக்க போகுது? இது போல் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி செய்யறது தாவேக பாஜகவோட ரகசியமாக செயல்பட்டுட்டு வருது. இந்த சீமான் அவர்களுடைய இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் வந்து பெரிய அளவில் இல்லை, அடுத்தடுத்த தேர்தல் இதோட வெகுண்டு எழுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணசாமி, வேல்முருகன் அப்படின்னு ஒரு அணி. இல்லை, எனக்கு ஆசை இருக்குது. தோழர் வேல்முருகனும் அதை ஆசைப்படுறாரு. அவர் ஓப்பனாக அந்த மேடையிலையும் சொல்கிறார், நானும் ஓப்பனாக சொன்னேன், அண்ணன் தலைமையில் ஒன்றிணையணும்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு வந்து கிருஷ்ணசாமி உட்பட, டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட எல்லாருமே அதுக்கு ஆமோதிக்கலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதெல்லாம் இல்லை, நான் தான் இருப்பேன், நீ தான் இருக்கல, அதை ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இன்னும் அண்ணன் சீமான் கிட்டேருந்து தான் பதில் வரணும். பதில் வர மாட்டுக்கா? ஏன் அதில் வந்து என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வேல்முருகன் இந்த கோரிக்கை வச்சார். நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே வச்சார். நிறைய வந்து அவர் வேல்முருகனுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. சீமான் முதல்வர் ஆகட்டும், நம்ம வந்து யார் யாருக்கோ இது பண்ணுறோம். ஸ்டாலினை முதல்வராக்கி பார்த்துருக்கோம், ஜெயலலிதா முதல்வராக்கி பார்த்துருக்கோம், கருணாநிதி ஆக்கியிருக்கோம், சீமான் ஆகட்டுமே அப்படின்ற, அதாவது சில பல முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் பல நேரங்களில் எங்கிட்டே பேசியிருக்காரு. ஏன்னா நானும் வேலுமுருகனும் சின்ன வயசுலேருந்து நண்பர்கள். அவரும் பாமக இருந்தால் நானும் பாமக இருந்தார். அவருக்கும் அரும்பு மீசை இருக்கு, நான் அரும்பு மீசை ஜாடியோடு நாங்கள் நட்பாக இருந்தோம். ஒரு 35 வருஷத்துக்கு மேலே நானும் வேலுமுருகனும் தோழமையாக வளம். பல விஷயங்கள் வந்து நேரில் எங்கிட்ட பேசும்போது நிறைய பேசியிருக்காப்புல. இல்லை தோழர், நான் ரெடியாக இருக்கேன் தோழர், நீங்கள் பேசுங்க அப்படின்னு என்கிட்டே பேசுவார். என்ன பண்ணுறது, காலம் கனியும். இல்லை, அது அந்த ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும்? தாக்கத்தை உண்டு பண்ணுன்றதை விட அது ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு விதமான எழுச்சி ஏற்படும். எல்லாருமே ஒரு இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்குது, முரணான கருத்து உள்ளவங்களும் இருக்காங்க, தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுகிறவங்களும் இருக்காங்கன்னு வைங்க. அந்த கூட்டம் இருந்துட்டு போட்டோன்ற, இருந்தாலும் தமிழ் தேசியம்னு ஒன்றிணைகிறாங்க தமிழர்கள்ங்கிற அடிப்படையில் ஒரு அணையில். அப்படி இருக்கும்போது அதுக்கு அண்ணன் வந்து சரின்னு சொல்லிட்டார். நான் சீமான் நாளைக்கே கூட அது முடிவாக. இப்போ அவருடைய கோரிக்கை வந்து சிறுபான்மையினர், நான் அந்த வார்த்தையை எனக்கு அது உடன்பாடு கிடையாது, நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு இடப்பங்கீடு கொடுக்கணும் அல்லது அதிகார பகிர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கை. அதை வந்து விஜய் வந்து தாராளமாக கூட, விஜய் அது அவர்களுக்கு மட்டும் இல்லை, அட்டவணை பிரிவினருக்கு திமுக சமூக நீதி பேசுகிற அரசியல், பெரியார் சாதி ஒழிப்புன்னு பேசுகிற அரசியல், திமுக செய்யாத விஷயத்தை எல்லாம் விஜய் முன்னெடுத்து செய்கிறார். அப்போ அதை வந்து ஆதரிக்க வேண்டிய தடா ரஹீம் வந்து ஒரு பாஜகவின் குரலாக வந்து இவர்களை எல்லாம் காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல? இல்லை, காட்டி கொடுக்குன்னு சொல்ல. இப்போ வித்தியாசர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட முஸ்லீம்கள் அதிகம் தமிழ்நாட்டில். நான் முஸ்லீம்களுக்கு ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் கொடுத்துட்டு பெரிய நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி தாவே ஒன்றும் இல்லாததுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதை ஏங்க சரி, அதை மேம்படுத்தத்தானே செய்யணும். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், 2 அமைச்சர்ன்றது காலகாலமாக நடந்துட்டு வந்தது. கடந்த ஆட்சியில் தான் கொஞ்சம் மாறிச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே, டிஎம்கே, அண்ணா எம்ஜிஆர், அந்த காலத்தில் 2 அமைச்சர்கள் மாறி மாறி இருப்பாங்க. இல்லை, பெருவாரியாக வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் திமுக தான் தங்களின் பாதுகாவலன் அப்படின்னு அமைப்பு ரீதியாக எல்லாம் உங்களை மாதிரியான ஒரு சிலர் வந்து விலகி இருந்தாலும் கூட
பெருவாரியானவர்கள் வந்து திமுகவை சார்ந்து தான் இருந்தார்கள். தங்களுக்கு உழைக்காத வந்து தங்களுக்கு வாக்காளர்களாக பெரும்பான்மையாக இல்லாத ஒரு தங்களுக்கு இவ்வளோ இடத்த அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தானே இது. இல்லை அதை தான் சொல்ல வரேன். அந்த சூழ்ச்சிகரமான மாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்றேன் நான். இப்போ அவர் கட்சிக்காரர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு போய் தேட்டரில் விம்பி அழுகிறாரு விஜயுடைய முகத்தை பார்த்து. அப்போ அவருடைய அமைச்சராக இருக்கார், பேர் முஸ்லீமாக இருக்குது. அவர் சமூக ரீதியான பணிகளை என்ன செய்ய முடியும் அவரால்? ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அவரு விஜய் விசுவாசி. அங்கே எல்லாமே அப்படித்தானே இருக்கு. யார் அங்கே கொள்கை கோட்பாடு யார் வேண்டாம், விஜய் சின்ன அவ்வளோதானே முடிஞ்சு விசுவாசி. இன்னொன்று முஸ்லீம் லீக் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது பாஜகவுடைய அஜெண்டா. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தாவேக்கா வந்து விடுதலை சிறுத்தை ஆதரவோ கம்யூனிஸ்ட் யார் ஆதரவோ வேண்டாம், காங்கிரஸ் ஆதரவு வாங்கிட்டு பாமக ஆதரவு வாங்கிட்டு போயிருக்கலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் இதெல்லாம் சித்தாந்தவாதிகள் திமுக இழுக்க சொல்லி தான் பாஜகவுடைய இது. அதனால தான் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் இஸ்லாமியரோட விகிதாச்சாரத்தில் குறைவாக உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கேபினெட் அமைச்சர்களே இவ்வளோ இருக்கும்போது ஒரு கேபினெட் அமைச்சர் கூட நம்ம கிட்ட முஸ்லீமுக்கு கொடுக்கல. ஒரு கேபினெட் கூட இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சிறுபான்மை கொடுக்கறதுனால நான் ரஹீம் எதிர்ப்பே இல்லை. அப்போ உனக்கு மட்டும் நீ அவ்வளோ அள்ளி போட்டுக்கிட்டே எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தா விஜய் கிறிஸ்தவர் அப்படிங்கிறனால இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? ஆமாம், நீ உனக்குன்னு வச்சுக்கிட்டே இவ்வளோ பேர். அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இது நிதித்துறை அமைச்சர்லாம் சாதாரணமான அமைச்சர்கள். அது மாதிரி கல்வி இது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே அந்த சிஸ்டத்தையே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்களுக்கும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு சிறுபான்மைன்னா என்ன சிறுபான்மை சிறுபான்மை அரசுன்னா எப்படி ஆறுது? இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து வன்னியரசு சொல்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும். இது விவிலியத்தில் வரக்கூடிய வாசகம். அந்த அடிப்படையில் காலையில் சிறுபான்மை மக்கள் எல்லாம் வந்து சந்தித்து முதல்வர் சொன்னாங்க, கோரிக்கை வச்சாங்க. முதல்வர் வந்து உடனே வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டார் பாருன்றார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேட்குது, இந்த எஃப்சிஆர்ஏ வந்து அது வந்து ஃபாரின் நிதி சம்மந்தமான விஷயம். இந்த எஃப்சிஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எந்த நிதியும் வரதில்லை. இது 95லே முடிஞ்சு போச்சு. 95லே முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சியில் முடிஞ்சு. ஏன்னு சொன்னால் அது பாகிஸ்தானை காரணம் காட்டி முடிச்சுட்டான். ஏன்னா பாகிஸ்தான் இந்த காசு வந்து தீவிரவாதத்தை வளர்க்குது, பயங்கரவாதத்தை வளர்க்குதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு எந்த நிதியும் இல்லை. இன்றைக்கி கூட வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னு சொன்னால் இங்கேருந்து போய் வேலை செய்கிறான்ல, அவன் ஏரியாவில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறான், அவன் தான் கொடுத்து விட்றான். புரிஞ்சுங்களா? எந்த நிதியும் வரதில்லை. இப்போ நிதி யாருக்கு வருதுன்னா, ஒன்று ஆர்எஸ்எஸ்க்கு வருது, இன்னொன்று கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு வருது. இப்போது இந்த எஃப்சிஆர்ஏ இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானு சொல்லலாம். ஆனால் சிறுபான்மைகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி வன்னியரசு அதை ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது எப்படி இருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு பெரும்பான்மையை அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது இருந்தாங்க. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த எஃப்சிஆர் கொண்டு வராங்க, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இந்த சட்ட திருத்தத்தை வந்து இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுகளே எதுவுமே கிடையாதா? இல்லைன்றன அது முடிஞ்சு 95ல முடிஞ்சிச்சிங்க. என்னென்ன எப்படி சொல்கிறீங்க? இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுகளும் இருக்க தானே செய்யுது. ட்ரஸ்ட்டுகள் இருக்குது, ட்ரஸ்ட்டுகளுக்கு ஃபண்டு வரதில்லை, எந்த ட்ரஸ்ட்டுக்கும் வரதில்லை. அது ஒன்ஸ் அப் அந்த டைம் நிதி கல்விக்கா அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மதரசா கட்டுறது கூட நிதி வரதில்லை. இப்போ உங்கள் ஏரியாவில் என் ஏரியாவில் ஒரு மதரசா கட்டுறேன், நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறேன்னா நம்ம ஏரியாவில் மதரசா கட்டுறாங்க, எப்படியா உதவணும்னு சொல்லி நான் அங்கே ஒரு 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி நான் ஒரு 500-1000 ரூபாய் எடுத்து அனுப்புறது தான் உண்டு. இப்போ கிறிஸ்டின் மிஷினரிக்கு வருது பார்த்தீங்களா, ட்ரில்லியன் மில்லியன் கணக்கில். இந்த என்ஜிஓக்களுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரில்லியன் மில்லியன் அந்த மாதிரி. அது இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வருது இல்லையா, அந்த மாதிரி வரதில்லை. அந்த மாதிரி ஃபண்டு வந்து அப்போது நிப்பாட்டினாரு, காங்கிரஸ் ஆட்சியில் நிப்பாட்டினார், வந்து நிப்பாட்டினார்ல. 95ல முடிஞ்சிச்சு. சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்துட்டு அது பாகிஸ்தானை காரணம் காட்டி இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த 3 நாடு காரணம் காட்டி அந்த முஸ்லீம்களுக்கு உண்டான நிதியை வந்து நிப்பாட்டிட்டான். இப்போ வந்து இதுதான் நடக்குது. அப்படிங்கும்போது இங்கே வன்னியரசு என்ன பண்ணுறாரு, சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை அப்படின்னு முஸ்லீம்களும் இழுத்து போட்டு அவர் பாதுகாப்பு தேடிக்கிறாருன்னா இது ஏன்றேன் நான். இது அவருக்கு நல்லா தெரியும். இந்த எஃப்சிஆர்ஏ வந்து முழுக்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் பாஜக கொண்டு வரான்னு. சரி, அதே ட்ரஸ்ட்டில் வந்து இந்துக்களுக்கான ஆர்எஸ்எஸ்க்கு நிதி வருதுங்கிறீங்க நீங்கள். இப்போ அவர்கள் பாதிக்க விட மாட்டார்களா? ஏங்க அந்த சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் முன்கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், மம்தா பானர்ஜி ஒரு ட்வீட் போடுறாங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய இஷ்யூ ஆச்சு இந்த எஃப்சிஆர் மூலயமா. ஏன்னா அன்னை துரைசாமியுடைய 75 ட்ரஸ்ட்டுகளுக்கு வரக்கூடிய ஃபண்டு நிறுத்தப்பட்டது பாஜக அரசு அப்படின்னா. அப்போ பாஜக தரப்பில் இல்லை, நாங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் மூடல, ஆனால் இவங்கெல்லாம் தவறான முறையில் இவங்க வந்து செயல்படுறாங்க,
இந்த எஃப்சிஆர்சிக்கு அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல்கள் சரியாக கொடுக்கல இவங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்டாக சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2800 ட்ரஸ்ட்டுகளை வந்து அவசரமாக பேங்க் சீல் பண்ணுறான் யார் மத்திய அரசு. இது இப்போ சமீபத்தில் நடந்து இது எல்லாமே கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். அதில் ஆர்எஸ்எஸ் மூடல எதுவுமே. ஆக இது வந்து குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகளை குறி வச்சு வர்றது, அவர்களுக்கு எதிராக அதில் ஏன் நீங்கள் எங்களை சேர்க்குறீங்கன்னு வருத்தப்படுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அமைச்சரவையில் மட்டும் நீங்கள் நிறைய கூடுவீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்களை வலிச்சு கொட்டுவீங்களா? அதான் நான் கேட்குறேன். என்ன இப்போ வந்து நம்ம வந்து இந்து இஸ்லாமியருங்கிறதுல போய் இப்போ வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் அப்படிங்கிற முரண்பாட்டுக்குள்ளே தடாரையும் வந்து இருக்காரா? இல்லை அப்படி நான் சொல்லலை. நியாயமாக நடந்துங்க. நான் வேண்டாம்னு சொல்ல. கிறிஸ்துவர்களோ இந்துக்களோ முஸ்லீம்களோ நியாயமாக நடந்துட்டாங்கன்னா அந்த விகிதாச்சாரத்தை சரியான முறையில் பகிர்ந்தாங்கன்னா வெல்கம் பண்ணலாம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விகிதாச்சாரத்துக்கு மிஞ்சிய நபர்கள். நீங்கள் சொல்கிறீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே, அவங்க ஒன்றும் எதுவும் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஒருத்தர் 2 பேர் ஆகலாம். ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்யறதுக்கு நம்ம வேறு என்ன, நீயும் அது தானே செய்கிற அப்படின்ற பார்வை தானே, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி நான் உரையாடலுக்கு.